கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சியில் கடந்த 5 ஆண்டு கால வரவு செலவு கணக்குகள் குறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கோப்புகளை பார்வையிட்டு வரவு செலவு கணக்குகள் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு வருவதாக பாராட்டினார். கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் செலவிடப்பட்டுள்ள வரவு செலவுகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அறிக்கை கேட்டறிந்தார். இந்த அறிக்கையின்படி கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிய பணம் செலுத்தினால் அதற்கான கோப்புகள் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புவதாக தெரிவித்து பதில் மனு கொடுத்திருந்தார். இதனையடுத்து தன்னிடம் அதற்கான பணம் இல்லாததால் கோப்புகளை நேரில் பார்வையிட உரிய அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என மனு அளித்திருந்தார். இந்த மனுவினை பரிசீலனை செய்த வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நேரில் சென்று வரவு செலவு கோப்புகளை நேரில் பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து டாக்டர் சந்திரமோகன் இன்று கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சி மன்றத்தில் பராமரிக்கப்படும் வரவு செலவு கோப்புகளை நேரில் பார்வையிட்டார். இதன் பின்னர் இதுகுறித்து பேசிய டாக்டர் சந்திரமோகன் கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சி சார்பில் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட வரவு செலவுகள் குறித்து கோப்புகள் ஒவ்வொன்றாக பார்வையிடப்பட்டது. இதில் ஊராட்சி செயலாளர் ஜெயக்குமார் வரவு செலவு கணக்குகள் முறையாக வைத்துள்ளது மிகவும் பாராட்டுக்குரியது என்றும் குறிப்பிட்டார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டு வந்த திருமதி காயத்ரி கோவிந்தராஜின் பணியும் சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி ஊராட்சி ஒன்றிய கட்டிக்கானப்பள்ளி இந்த பஞ்சாயத்தில் பணிகள் எவ்வளோ நிதி உதவியில் செய்யப்பட்டது, எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது, எவ்வளோ சாலைகள் வசதி, மின்சார வசதி போன்ற அடிப்படை வசதிகள்லாம் எவ்வளோ செய்யப்பட்டது என்பது குறித்து நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ நான் பஞ்சாயத்து கிளர்க்கு மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்களுக்கு நான் தகவல் உரிமை சட்டத்தில் கடிதம் போட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் மரியாதைக்குரிய சிவபிரகாசம் அவர்களுக்கு தகவல் தெரிவித்து தகவல் அனுப்பினேன். அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் இவ்வளோ பணத்தொகை கட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜெராக்ஸ் நகல் எடுத்து அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. நான் சமூக பணி செய்கிறேன், நான் ஏழை மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவன், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. ஆகவே நான் அலுவலகத்துக்கு நான் பார்வையிடுகிறேன், கோப்புகளை பார்வையிடுகிறேன்னு சொல்லி பார்வையிடுறதாக லெட்டர் அனுப்பினேன். அவங்களும் இன்னைக்கு என்னை அழைத்து அனைத்து கோப்புகளும் என்னிடத்துல காட்டினாங்க. அனைத்து கோப்புகளும் பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பாக மிக அருமையாக எல்லாமே வச்சிருக்காங்க, எல்லா ரெக்கார்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல முன்னாள் கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி கோவிந்தராஜன் அவர்களும் மிக சிறப்பாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டும் அதனுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டாக வச்சிருக்காங்க. எந்த ஒரு முறைகேடுகளோ எதுவும் நடக்கவில்லை என்பது எனக்கு தெளிவாக தெரிஞ்சது. அதற்காக மரியாதைக்குரிய நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும், மாவட்ட வருவாய் அலுவலர் மரியாதைக்குரிய சாதனகுரி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஊராட்சி மன்ற உயர் அதிகாரி அவர்களுக்கும், வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவபிரகாசம், ஊராட்சி மன்ற செயலாளர் மரியாதைக்குரிய நம்முடைய ஜெயக்குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த பஞ்சாயத்துல என்ன ஒரு குறைனாக்கா சில இடங்கள்ல சாக்கடை வசதி கிடையாது, மற்றபடி எந்த வித எதுவும் குறைபாடு இல்லை. வரிலாம் கரெக்டா கட்டுறாங்க, மக்கள் வரி கரெக்டா வசூல் பண்றாங்க, அதுக்கு தகுந்த வவுச்சர் ரசீது எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க. குறிப்பாக முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் காயத்ரி கோவிந்தராஜ் அவர்களுக்கு நான் மிக சிறப்பா ஃபைல் வச்சிருக்காங்க, மிக சிறப்பா பச்சைங்களை கையெழுத்து போட்டு அழகா வச்சிருக்காங்க. நம்ம எல்லா ரெக்கார்டும் அவங்களுக்கும் தேதி வரைய வச்சிருக்காங்க. அதாவது 21 அப்புறம் 2024 ஆகிய வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டா இருக்குது என்பதையும் நான் பார்வையிட்ட போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் பார்வையிட்டது அனைத்தும் எனக்கு ஒரு தகவல் பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற செக்ரட்டரி எனக்கு தரவும் நான் கேட்டுக்கிறேன்.